சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழப்பமான காரியத்தையே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. கவலை மாத்திரம் இல்லை, பயம், சந்தேகம், இதையே போட்டு தியானிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், இப்படி சிலர் சிலருக்கு வியாதி தான் சிந்தனை. எப்போ பார்த்தாலும் இது இப்படி போய் முடிஞ்சிருமோ, அது அப்படி போய் முடிஞ்சிருமோ. உண்மைதான். ஏன்னா வியாதியின் தாக்கம் அப்படி இருக்கு. மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ கூட நம்ம வாட்ஸ்அப்ல ப்ரேயர் பண்ணோம். 36 வயசுங்கிறாங்க. 36 வயசுக்குள்ள எத்தனையோ வியாதியை எழுதியிருக்காங்க. அதில் படிக்கும் போதே கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. 36 வயசுல எத்தனை வியாதி எழுதி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், மக்கள் வியாதியவே சிந்திக்கிற மாதிரி பிசாசு அவ்வளவு வேதனைப்படுத்துறான் மக்களை. வியாதியவே குறித்து சிந்திக்கிற மாதிரி, பணப்பிரச்சனையே குறித்து சிந்திக்கிற மாதிரி மனதை அவன் பிசாசு ஆளுகை செய்கிறான். நான் சொல்றேன், எல்லா பகுதியிலும் தேவன் நம் மனதையும் செழிப்பாக்குகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என் மனதையும் செழிப்பாக மாற பண்ணுவார். இதுவரைக்கும் குப்பையா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு, இதுவரைக்கும் தோல்வியை நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு, இதுவரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, இதுவரைக்கும் பயந்துகிட்டே இருந்துச்சு, இதுவரைக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, இதுவரைக்கும் வியாதியமே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு, இதுவரைக்கும் கஷ்டம், போராட்டம், எதிரிகளையே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த மனதை தேவன் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிறார். நான் சொல்றேன், மனது செழிப்பா மாறும்போதுதான் வாழ்க்கை செழிப்பாக மாறும்.